சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வழி மேல வெடி வச்சு காத்துக்கிட்டு இருந்த முத்து வந்ததும் எங்க கல்யாணத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் நிறைய பேசணும்னு கனவோடவோ ஆசையோடவோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வா முத்து. வாமா, இறங்கி வாமா. அடுத்த முகூர்த்தத்துல முத்து உன் கழுத்துல தாலி கட்டுவான். இது ராஜேஸ்வரியோட வாக்கு. பயப்படாது, நான் பாத்துக்கிறேன். ருத்ரா, இந்த கல்யாணத்துக்கும் முத்துவுக்கும் சம்பந்தமே இல்ல. நாங்க போன இடத்துல இந்த உலகத்துல என்னால மட்டும்தான் உன்னை அதிகமா காதலிக்க முடியும், கர்வமா காதலிச்ச. ஆனா நீ உன்னால மட்டும்தான் எனக்கு காலம் பூரா அழ வைக்க முடியும் நிரூபிச்சிட்டியே. உன்னை என் நெஞ்சில சுமந்த முத்து. ஆனா நீ என்ன ஒரு சுமன்னு நினைச்சு தூக்கி எரிஞ்சுட்ட. வாழ்க்கை பூரா என் கூட தான் வாழ்வேன்னு சொன்னியே. இன்னைக்கு வேற ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு வந்து நிக்கிறிய முத்து. அப்போ நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்னதெல்லாம் பொய்யா முத்து? என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா? ருத்ரா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி ஆயிடுச்சு. உனக்கு நான் துரோகம் பண்ணணும் இல்ல உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சு இவங்க கழுத்துல நான் தாலி கட்டல. ருத்ரா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கேளு. நிறுத்து. இனி உன் மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஒரு உயிர் இல்லாத ஜடமாதான் எனக்கு தெரிவ. நம்பின, உங்களை ரொம்ப நம்பின. நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு வெறும் வாய் வார்த்தை தானே. மூச்சுக்கு முன்னொரு தடவை
நான் உன் அம்மா மாதிரி, நான் உன் அம்மா மாதிரின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்களும் வெறும் அண்ணின்னு நிரூபிச்சிட்டீங்க. அது இல்ல. என்ன இருந்தாலும் உங்க கூட பிறந்த ரத்த பந்தத்துக்கு தான் பாசம் அதிகம். எனக்கும் எங்க அம்மா இருந்திருந்தா என் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நல்லது பண்ணிருப்பாங்க.